தேதி ஞாயிற்றுக்கிழமை 19வது வாரம் புதுகாலம். நாம் எப்பொழுதும் ஆயத்தம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பை இந்த லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே 32 48 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்கள் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்களுடைய உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இட்டு போகாத பணப்பைகளையும் மின்னுலகை குறையாத செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சி அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உள்ளம் இருக்கு. ஒரு இடையை வருந்தி கட்டி கொள்ளுங்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண வீட்டுக்கு போயிருந்த தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே கதவை திறக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருக்கு. தலைவர் வந்து பார்க்கும்போது விழிப்பாயிருக்கிற பணியாளர் பேரு விட்டு அவர் தம் இடையை வருந்தி கொட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் இருந்தாலும் அவர் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர் பேறு பெற்றது. எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் வீட்டில் கண்ணமிட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தம் என நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்போது பேதுரு, ஆண்டவர் நீ சொல்லும் இந்த உண்மை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவருக்கு தம் ஊழியருக்கு வேளா வேலை படியளிக்கும் தலைவர் அமர்த்திய நம்பிக்கையும் அறிவாளியான வீட்டு பொறுப்பாளி யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தனி பணி செய்து கொண்டிருக்கிறவரே அப்படியாளர் பேறு பெற்றோர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரி அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே படியால் வர காலம் தாழ்த்துகிறான் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்களை அனைவரும் அடிக்கம் மயக்கம் உண்ணவும் குடிக்கும் தொடங்கினான் எனில் அப்படியால் எதிர்பாராதவர்கள் அறியாத நேரத்தில் தலைவர் வந்து அவனை கொடுமையான தண்டித்து நம்பிக்கை ரோகிக்குரிய இடத்துக்கு தள்ளுவார். தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றி விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிப்படுவான். ஆனால் அதை விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதை அடிப்படும், மிகுதியாக கொடுப்படும், மிகுதியாக எதிர்ப்படும், மிகுதியாக ஒப்படைக்க இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். என கருமையான சகோதர சகோதரிகளே, 37வது வசனம். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றோர். அவர் தம் இடையை வருந்தி கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக சொல்லுகிறேன். நாம் தான் இடை வருந்தி கட்டி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும், திருமண வீட்டுக்கு சென்ற தலை இப்பொழுது காத்து கொண்டிருக்கணும். ஆனால் இப்படி நாம் விழிப்பாயிருந்து கதவை தட்டும் போது நாம் ஆயத்தமாய் இருந்தோம் என்றால், விழிப்பாயிருந்து ஆயத்தமாய் இருந்தோம் என்றால், இடையை அவர் வருந்தி கொண்டு அவர் என்ன செய்வாராம்? நம்மை அமரச் செய்து அவர் பணிவிடை செய்வார். அவர் எப்ப வேண்டுமானாலும் வருவார். திருடனை போல எந்த நேரத்தில் செயல்படுவார். உண்மையாகவே அவர் வரும்போது பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் திருவசனம் 12:43 சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் வந்து பார்க்கும்போது பணியை செய்து கொண்டிருக்கிறவரே பணியாளர் பேறு பெற்றவர், அவர்களை அதிகாரத்தவர். ஆனால் அவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று சொல்லிக்கொண்டு உண்டு குடித்து மயங்கி உலக இன்பத்தில் திரைத்து எதிர்பாராத நாளில் தலைவர் வரும்போது கொடுமையாக தண்டித்த நம்பிக்கை துரோகத்துக்குரிய இடத்துக்கு தள்ளுவார். அதான் நரகம். அவர்கள் ஒரு ஆயத்தம் இல்லாமல் அதை பற்றி கவலைப்படாமல் தள்ளுவார். ஆனால் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தம் இல்லாமல் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிப்படுவான். இதுதான் உத்தரிக்கை தளத்தை குறிக்கிறது. அறிந்திருந்தும் ஆயத்தம் இல்லாமல் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் நன்றாய் அடிப்படுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்கும் முறையில் செயல்படுவான். விருப்பத்தை அறியாமல் சிறிதே அடிப்படுவான். ஒரு சிலருக்கு தெரியாது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தலைவர் வருவார் என்று தெரியாமல் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக சிறிதே அடிப்படுவார்கள். ஆகவே நம்மிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறார். நமக்கு ஆண்டவருடைய மீட்பு திட்டம், ஆண்டவருடைய மீட்பின் வழிநடத்தை கொடுக்கப்படுகிறார். நாம் நரகத்துக்கு செல்லாமல் நாம் உண்மையிலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவர்களாய் நம்முடைய இறப்பாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வருகையாக இருக்கட்டும், நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்குள் உத்தரிக்கப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதனால் நாம் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக வாழ்வோம். நம்மிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படும். நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த நல்ல ஆண்டவரை இருவர் மீட்பு மகனை எங்களுக்காக கொடுத்தீர். அவர் வழியாக நாம் எப்பொழுது விழிப்பும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிற இந்த வாழ்வை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள அருள்தாரும். அந்த